1960 இரண்டாம் உலகப் போர் முடிந்து 15 வருடங்கள் கடந்துவிட்டது. ஆனால் ஒரு மனிதரை இஸ்ரேல் மறக்கவில்லை. அவன் பெயர் ஆட்லஃப் ஐக்மான். நாசி ஜெர்மனியின் மிக கொடூரமான அதிகாரிகளில் ஒருவன். மில்லியன் கணக்கான யூதர்களை மரண முகாம்களுக்கு அனுப்பிய திட்டத்தை அமைத்தவன். போர் முடிந்த பிறகு அவன் தப்பி ஓடிவிட்டான். பல வருடங்கள் அவன் எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் மொசாட்க்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. ஐக்மான் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் மறைந்து வாழ்ந்த இடம் பியூனஸ் அயர்ஸ், அர்ஜென்டினா. ஒரு சாதாரண தொழிலாளி போல புதிய பெயரில் வாழ்ந்தான். மொசாட் உடனே ஒரு ரகசிய ஆபரேஷனை திட்டமிட்டது. ஆபரேஷன் நேம் ஆபரேஷன் ஃபினாலே. பல மொசாட் ஏஜென்ட்ஸ் அர்ஜென்டினாக்கு ரகசியமாக வந்தார்கள். அவர்கள் தினமும் ஐக்மானை கவனித்தார்கள். அவன் எப்போது வேலைக்கு போகிறான், எப்போது வீட்டுக்கு வருகிறான், எல்லாவற்றையும் பதிவு செய்தார்கள். 1960 மே 11 அந்த நாள்தான் ஆபரேஷன் ஆரம்பமானது. சாயங்காலம் ஐக்மான் பஸ்லிருந்து இறங்கி வீட்டுக்கு போக நடந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு கார் அவன் அருகில் நின்றது. அந்த காரிலிருந்து 3 பேர் வெளியே வந்தார்கள். சில வினாடிகளில் ஐக்மான் தரையில் விழுந்தான். அவர்களை பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது, இவர்கள் மொசாட். அவனை ஒரு ரகசிய சேஃப் ஹவுஸுக்கு கொண்டு சென்றார்கள். 10 நாட்கள் அங்கே மறைத்து வைத்தார்கள். பிறகு ஒரு தைரியமான திட்டம். ஐக்மானை ஒரு விமான ஊழியர் போல டிஸ்கைஸ் செய்து ரகசியமாக இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே உலகமே பார்த்த ஒரு பெரிய நீதிமன்ற விசாரணை நடந்தது. ஆட்லஃப் ஐக்மான் அவன் செய்த குற்றங்களுக்கு தண்டனை பெற்றான். இந்த ஆபரேஷன் ஒரு மெசேஜ் கொடுத்தது. மொசாட்க்கு எதிராக எங்கே மறைந்தாலும் ஒரு நாள் அவர்கள் உங்களை கண்டுபிடிப்பார்கள்.